இருக்கக்கூடிய ஏன்னா ஆரம்பத்துல திராவிடத்தை எதிர்த்து ஒரு கொள்கையா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தோம். ஆனா அவருமே அவங்க பக்கம் இருக்காங்க. நீங்க நான் என்ன கேட்கிறேன், இப்ப நீங்க ஆதரவு கொடுத்த உடனே உங்களாலேயே உங்களை காப்பாத்திக்க முடியல, நீங்க ஆதரவு கொடுத்து நாங்க என்ன பண்ண போறோம்? ஏன்னா அவரு முன்வைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொள்கையே கிடையாது, கொள்கையே இல்லாதவங்களை நீங்க ஏன் விமர்சிக்கிறீங்க? கொள்கையே இல்லாத ஒரு கூட்டத்தை விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன? உங்களுடைய கொள்கை என்ன? ஈழத்தினுடைய விடுதலை, தமிழ் தேசியம், மண்ணையும் மக்களையும் வளங்களையும் பாதுகாக்கணும் இல்லையா? அதை திரும்பவும் சொல்றேன், உளவுத்துறைக்கு தெரியும் என்ன கூட்டம் வந்ததுன்னு, இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிக்காரர்களுக்கும் தெரியும், மதுரை மாவட்டமே எப்படி குலுங்கியதுன்றது தெரியும். இப்போ இதுவரை இல்லாத அரசியல் மாநாடாக அங்கே நடந்தது எல்லாருக்குமே தெரியும். புரியுதுங்களா? அதை விட்டுட்டு கூட்டம் கம்மியாயிடுச்சு, எங்களுக்கு கூட்டம் கம்மியாயிடுச்சுன்னு திமுகலேருந்து ஆள் அனுப்ப போகிறாங்களா என்ன? இப்போ உங்களுடைய பிரச்சனை என்ன? உங்கள் கட்சியை போய் பாருங்கள், உங்களுக்கு 1000 ஓட்டைகள் இருக்குது, விமர்சனங்கள் இருக்குது. சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு உருட்டெல்லாம் உருட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் வீட்டுக்கு போகிற நேரம் வந்துருச்சு, ஒழுங்காக முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வேலையை பாருங்க. நாங்க என்ன மஸ்துக்கு பயப்பட? யார் நீங்க? ஒண்ணுக்கு போய்கிட்டு இருக்கு. நீங்க தான் ஒட்டுமொத்த திமுக கதறுது. அதெல்லாம் கதறிக்கிட்டு அழுதிக்கிட்டு இங்க பாருங்க, நீங்க எல்லாம் ரிட்டையர்ட் ஆகுற டைம் வந்துருச்சு. புரியுதுங்களா? இவரை வேணா புதைச்சிருவோம், இவர் போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு முடிஞ்சா திரும்பி எந்திரிச்சு வர்றது. என்னத்துக்கு புதைக்கணும்? நீங்க போயிட்டு வாங்க. எங்க நாங்க எதுக்கு பேச்சுவார்த்தை? ஏன்னா மண்ணுக்குள்ள அம்மா கிட்ட போனவங்கள்ட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்த சொல்றாரு. மண்டையிலையும் வெளியிலவும் ஒண்ணும் இல்ல, உள்ளயும் ஒண்ணும் இல்ல. புரியுதா? ஜெயலலிதா அம்மா கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தணுமா? எம்ஜிஆர் கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தணுமா? கருணாநிதி கிட்ட என்ன பேச்சுவார்த்தை நடத்தலாம்? கருணாநிதி பண்ணலையா? தெரியாதா? குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டி தின்னுட்டு இருந்தாரு. குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டி தின்னுட்டு இருந்தாரு, தெரியாதாமா? என்ன உருட்டுமா? இந்த துண்டை இங்க பாருங்க, இந்த துண்டு இனிமே போடாதீங்க, கருப்பு சாப்பு துண்டு போடுங்க. திமுக முன்னோடியா? என்ன முன்னாடி? முன்னாடி போய் என்னத்த பண்ணிட்டு வந்தீங்க? முன்னாடி நீங்க மட்டுமே பேசுறீங்க. ஜால்ரா அடிக்கிறதுக்கு தான் யாரு? 2 கேமராவையும் ஆஃப் பண்ணிடுங்க, அவர் மட்டுமே கத்துக்கிட்டு பைத்தியம் வேலையெல்லாம் பண்ண கோத்து. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் ஜல்லிக்கட்டு ஜலீல் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். சார், இப்போ சீமான் விஜய் அவர்களை குறித்து ஒரு கேள்வி எழும்புது. ஏன்னா ஆரம்பத்துல சீமான் அவர்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு, இப்ப சமீப காலமா எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காரு. இதை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, அதாவது வெறும் திரையை வச்சு மட்டுமே மக்களை ஒரு திசை திருப்புறாரு விஜய் அவர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இப்போ சீமான் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதா சொல்றாங்க. இதை பத்தின உங்க கருத்து என்ன? முதல்ல ஆதரவு கொடுத்தவர் எதை வச்சு, அப்ப எதன் அடிப்படையில் ஆதரவு கொடுத்தாரு? அவர் இப்பவும் சொல்கிறேன், மாறி மாறி பேசக்கூடியவர் அண்ணன் சீமான் அவர்கள், அதில் மாற்று கருத்தே கிடையாது. எல்லா தன்னுடைய நிலைப்பாடுகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாற்றி மாற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பார். இன்றைக்கி அரசியலை பொறுத்த அளவுக்கு அவர் ஒரு 8% வாக்குகள் வாங்கியிருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் மாறி மாறி பேசி தன்னுடைய நிலையை தரைக்குறைவாக்கிக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கிறாரே தவிர அவருடைய தரமை உயர்த்திக்கலை. அவரோட கட்சியில இருக்கக்கூடிய ஆரம்பத்துல திராவிடத்தை எதிர்த்து ஒரு கொள்கையா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தோம். ஆனா அவருமே அவங்க பக்கம் இருக்காங்க. நீங்க நான் என்ன கேட்கிறேன், இப்ப நீங்க ஆதரவு கொடுத்த உடனே உங்களாலேயே உங்களை காப்பாத்திக்க முடியல, நீங்க ஆதரவு கொடுத்து நாங்க என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு சாட்சிகள் இன்னைக்கு லட்சோப லட்ச கூட்டங்கள் இருக்கு, மக்கள் சாட்சியா இருக்கு, ஒட்டுமொத்த மீடியாக்களும் இன்னைக்கு சாட்சியாக இருக்குது. இன்றைக்கி ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களும் கதறதுக்கு காரணமே அதுதான். திரும்பவும் இந்த மாநாட்டில் இத்தனை லட்சம் பேர் எப்படி கூடினாங்க அப்படின்றது தான். காவல்துறையை வச்சு எல்லா இடத்துலையும் வாகனத்தை நிறுத்துறீங்க, போகக்கூடாதுன்றீங்க, போஸ்ட்டு நடக்கூடாதுன்றீங்க, உடனடியாக கோர்ட்டுக்கு ஓடுறீங்க, கோர்ட்டுக்கு ஓடி உடனே பேனரை கலத்தணும். இந்த மாதிரி தீர்ப்பு பார்த்துருக்கீங்களா? 1 மணி நேரத்தில் எல்லா பேனரையும் கலத்தணும். மாநாடு நடத்துகிற இடத்துல பேனர் வைக்காம வேறு என்ன வைப்பாங்க? இதெல்லாம் அராஜகத்தின் உச்சம் இல்லையா? சரி, நீங்கள் பேனரை கலத்தி கூட்டத்தை நிறுத்திட்டீங்களா? அப்படி இன்னைக்கு எல்லாத்துக்குமே மாற்றாக தான் நிற்கிறாங்க மக்கள். இன்னைக்கு அதை எந்த காற்றாற்று வெள்ளமும் கடந்து இன்னைக்கு மக்களுடைய வெள்ளம் அதிகமாயிடுச்சு. நீங்கள் அதெல்லாம் கையை வச்சு அணை போட்டெல்லாம் தடுத்து நிறுத்திட முடியாது. மக்களுடைய எழுச்சியும் புரட்சியும் இன்னைக்கு வெடிச்சிருச்சு.
உங்களுடைய நிலை என்னன்றது 14 ஆண்டுகள் மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் அண்ணே நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கங்க. நீங்கள் ஜெயிச்சு வாங்க. ஒரு மாமன்ற உறுப்பினராக வாங்க, சட்டமன்ற உறுப்பினராக வாங்க, நாடாளுமன்ற உறுப்பினராக வாங்க, எதா வேணால் வாங்க. உங்களையே நீங்கள் காப்பாற்றுவேன். நீங்கள் என்ன எங்களுக்கு ஆதரவு தர்றதுன்னு கேட்குறேன். புரியுதுங்களா? இது வந்து அரசியலில் ஆதரவு கூட்டணி வைக்கிறதெல்லாம் அது தனி விஷயம். புரியுதுங்களா? ஆதரவு தருவேன் அப்படின்னு சொல்லக்கூடியதில் நீங்களே தெளிவாக இல்லைன்னா உங்களுடைய ஆதரவை கொடுத்து என்ன பண்ண போகிறீங்க? ஏன்னா அவரு முன்வைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொள்கையே கிடையாது, கொள்கையே இல்லாதவங்களை நீங்க ஏன் விமர்சிக்கிறீங்க? கொள்கையே இல்லாத ஒரு கூட்டத்தை விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன? உங்களுடைய கொள்கை என்ன? ஈழத்தினுடைய விடுதலை, தமிழ் தேசியம், மண்ணையும் மக்களையும் வளங்களையும் பாதுகாக்கணும் இல்லையா? ஈழத்தமிழர்களை ஒரே ராத்திரில 2 லட்சம் பேரை கொன்று குவிச்சவங்க தான் உங்களுடைய எதிரி அதானே? ஆனால் நீங்கள் இன்னைக்கு அத்தனை பேரையும் உறவாடிக்கிட்டு நீங்கள் இன்னைக்கு எதிர்க்க வேண்டியவர்கள் அவரா இவரா? யாரு இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சவரா? அவரா ஈழத்தில் கொண்டு குவிச்சாரு? அவரா பெரியார் அன்னைக்கு எதிராக முல்லை பெரியார் அன்னைக்கு எதிராக வந்து நின்னாரு? அவரா காவேரிக்கு எதிராக வந்து நின்னாரு? ஈழத்தில் மக்களை படுபாதகமாக கொன்னது அவரா? ஆயுதங்கள் கொடுத்தது அவரா? உங்களுடைய கொள்கையிலிருந்து நீங்க மாறுறீங்க. உங்களுடைய கொள்கையை இன்னைக்கு தறியிட தொம்புலா போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வச்சுக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. மக்களுக்கு இன்னைக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் உங்களுடைய ஆதரவெல்லாம் இங்கே வேண்டாம். தயவு செஞ்சு உங்களுடைய ஆதரவு உங்கள் கட்சியை வளர்த்துக்கங்க. எங்களுக்கு அதெல்லாம் வேண்டான்ற தலைவர் தளபதி என்ன மக்கள் இருக்காங்க. இன்னைக்கு மக்கள் தான் மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. 2026 மிகப்பெரிய வெற்றியை தலைவர் தளபதி தான் கொடுக்க முடியும்னு நம்புறாங்க. மக்களா ரசிகர்களா? யாருங்க மக்களா ரசிகர்? மக்கள் ரசிகர்னு வேற்று கிரகத்துல இருந்து வராங்க. ஓஹோ. மக்கள்ங்கிறவங்க வேற, ரசிகர்கள் என்பது வேற. மக்கள் தான் ரசிகர், ரசிகர்கள் தான் மக்கள். புரியுதுங்களா? இவங்க 2 பேரையும் இவங்க வேற்று கிரகத்துல இருந்து கொண்டு வந்துருவாங்க இவங்க. ஆனா விஜய் வந்து ஒரு ஆக்டரு. ஸோ அந்த ஒரு ஆக்டரா ஒரு ஆக்டர் வராரு அப்படின்னா ஒரு சிவகார்த்திகேயன் இந்த மாதிரியான ஆட்கள் கூட ஒரு கூட்டம்னா வந்து கூட்டம் வரும் அப்படின்னு. கூட்டம் வராரு, ஒரு ஈவெண்ட் நடத்துறாருன்னா அதுக்கு வரக்கூடிய கூட்டங்கள் எல்லாமே வரும். அரசியல் கட்சியாக பரிமாணம் கொண்டு அரசியல் கட்சி கூட்டமாக நடத்துகிறாரு. கட்சிக்காரர்களை கூப்பிடுறாரு, கட்சி தொண்டர்களை வச்சு நடத்துகிறாரு. கிளை செயலாளர் இருக்கிறாங்க, நகர செயலாளர் இருக்காங்க, ஒன்றிய செயலாளர்கள் இருக்காங்க, மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க, அப்படி பகுதி செயலாளர்கள் இருக்காங்க. அப்படி கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போது இன்னும் ரசிகர் யாரை ஏமாத்துறீங்க? நீங்கள் உங்களையெல்லாம் ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க. உங்கள் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்னு கேட்குறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, முதல் மாநாட்டை விட 2வது மாநாட்டில் குறைந்த மக்கள் தான் வந்திருக்காங்க. இதுக்கு ஒன்றும் பெருசா ஆதரவு கொடுத்தா மாதிரி தெரியல அப்படின்னும் எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து எதுக்கு இப்படி கத்துறீங்க? இல்லைன்னே சொல்லுங்க. 5000 பேர் வந்தாங்கன்னு சொல்லுங்க. கூட்டம் இல்லைல்ல, ஏன் பதறீங்க? பிபி வந்தவங்க மாதிரி மக்கள். அதை திரும்பவும் சொல்கிறேன், உளவுத்துறைக்கு தெரியும் என்ன கூட்டம் வந்ததுன்னு. இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிக்காரர்களுக்கும் தெரியும். மதுரை மாவட்டமே எப்படி குலுங்கியதுன்றது தெரியும். இதுவரை இல்லாத அரசியல் மாநாடாக அங்கே நடந்தது எல்லாருக்குமே தெரியும். புரியுதுங்களா? அதை விட்டுட்டு கூட்டம் கம்மியாயிடுச்சு, எங்களுக்கு கூட்டம் கம்மியாச்சுன்னு திமுகலேருந்து ஆள் அனுப்ப போகிறாங்களா? என்ன இப்போ உங்களுடைய பிரச்சனை என்ன? உங்கள் கட்சியை போய் பாருங்க. உங்களுக்கு 1000 ஓட்டைகள் இருக்குது, விமர்சனங்கள் இருக்குது. கட்சியில் கூட்டம் வரல, நேரம் குறைவாயிடுச்சு, தண்ணி கொடுக்கல, இதுதான் உங்களுடைய பிரச்சனையா? எங்கள் கட்சியில் அவங்க வழிநடுக பேனர் வச்சுட்டாங்க, அதுதான் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையா? போகிற வழி பூராவும் தோண்டி போட்டு வச்சுருக்கிறீங்க. மாநாட்டுக்கு வர பாதைகளில் சாலையை 1 கிலோமீட்டருக்கு தோண்டி போட்டிருக்கிறீங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்களா, இது நாங்கள் வந்து திட்டமிட்டு பண்ணது கிடையாது, அந்த இடத்துல வந்து பாலம் கட்டுறதுக்கான பணிகள் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு, இந்த நேரத்தில் தான் இவங்க மாநாடு நடத்தியிருக்காங்க, பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. மாநாடு வேலைகள் தொடங்கிய பிறகுதான் பள்ளம் தோண்டிங்க. பள்ளத்தை தோண்டி என்ன பண்ணீங்க? வேலையை முடிச்சிருக்கணும்ல, ஏதாவது வேலை செஞ்சுருக்கணும்ல, ஏன் அப்படியே போட்டு வச்சுருந்தீங்க? பால வேலைகள் வேலைகள் நடக்கிறதுக்கு சாலையை 1 அடிக்கு தோன்றதுக்கு என்ன இருக்குது? ஒரு இடத்துல தோண்டினாங்கன்னா ஒரு பில்லர் போடுறாங்கன்னு அர்த்தம். இல்லை 2 பக்கம் தோண்டினாங்கன்னா காம்பவுண்ட் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் போடுறாங்கன்னு அர்த்தம். சம்மந்தமே இல்லாமல் சாலையெல்லாம் தோண்டி வச்சுருக்கீங்க. பாருங்கள், எல்லா காணொலிகளும் இருக்குது. சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் வீட்டுக்கு போகிற நேரம் வந்துருச்சு, ஒழுங்காக முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வேலையை பாருங்கள். இதை பற்றி உங்களோட கருத்துங்க ஐயா? அவருக்கு கருத்து சொல்கிறதுக்கு அவருக்கு என்ன இருக்குது? நீங்க பாலம் போடுறதுக்காக தான் வந்து சாலையை தோன்றணும்னு சொல்றீங்க, ஆனா இது திட்டமிட்ட சதி அப்படின்னு வந்து சொல்றாரு. சாலை போடும், அதாவது ஒரு ரோட்ல 1 கிலோமீட்டருக்கோ இதை பண்ணி தோண்டி இருக்காங்கன்னா ஒரு வாட்டர் லைன், பைப் லைன் போடலாம். பைப்பு எங்க நடு ரோட்ல போடுவீங்களா? நடு ரோட்லையா? ஆமா,
தேசிய நெடுஞ்சாலையில நடு ரோட்ல கொண்டு போய் வாட்டர் லைன் போடுவீங்களா? என்ன ஏய், கதை உருட்டா தேசிய உருட்டிட்டு நெடுஞ்சாலை இருக்கீங்க? எங்களுக்கு என்ன எங்க? சம்பந்தம்? ஏது? மொத தேசிய நெடுஞ்சாலைக்கு மாநில அரசு தூத்துக்குடி டு இந்த சாலை தானே இப்ப மாநில நெடுஞ்சாலை தானே அது? அது மாநில நெடுஞ்சாலையில நாங்க தோணலையா? சரி. அது ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு, ஒன்றிய அரசுடைய வேலை. இப்ப- எங்களுக்கு வந்து ஸ்டேட் அப்புறம் இப்ப எதுக்கு மல்லு கட்டிக்கிட்டு வந்து பாலம் நடக்க தோன்ற? அது எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு தானே சொல்லியிருக்கணும் அமைச்சர். நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? பாலம் நடத்த இந்த பதில்லாம் உங்களுக்கு தேவை? ஏங்க அது எங்க பணி இல்ல. வேற சொல்லிட்டு எங்கேயாவது போக அந்த வேண்டியதானே? சம்பவம் இருக்கும். 2 பாதை இருக்குடா. இவங்க NH ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு அந்த சைட்ல இருந்து வர்றதுக்கு ஒரு பாதை இருக்கு. அந்த பாதையில தான் பாலத்துக்கு தோண்டி போட்டிருக்காங்க. இது இங்க NHல இருக்கிறது நமக்கு சம்பந்தம் இல்ல. இது 1 கிலோ சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? சம்பந்தம் இங்க இல்ல பாருங்க, யாரு செஞ்சாலும் திட்டமிடுதலோட செஞ்சதுதான், அதுல மாற்றமே கிடையாது. ஐயா. இதெல்லாம் நீங்க உருட்டெல்லாம் நீங்க உருட்டுறது நீங்க, உருட்டுறது நீங்க தான். இங்க பாருங்க, 26 தேர்தல்ல நீங்க போனியாக போறது இல்ல. சரி, தனிச்சு நின்றா நீங்க சீமான் வாங்கின 8.2% வாக்குகளை கூட உங்களால பெற இயலாது. சரி, ஏன் பயப்படுறீங்க? நாங்க என்ன மஸ்துக்கு பயப்படுறோம்? யார் நீங்க? ஒண்ணுக்கு போய்கிட்டு யாரையா பயந்தது? நீங்க தான். ஒட்டுமொத்த திமுக தானே கதறுது. அதெல்லாம் கதறிக்கிட்டு அழுதுகிட்டு இங்க பாருங்க, நீங்க எல்லாம் ரிட்டையர்ட் ஆகுற டைம் வந்துருச்சு, புரியுதுங்களா? ஒழுங்கா ரிட்டையர்ட் ஆயிட்டு இருக்கக்கூடிய வேலையை எதை பாருங்க. சும்மா உருட்டிக்கிட்டு இன்னும் கொள்ளை அடிச்சுக்கிட்டு ஊரை நாசமாக்கிட்டு மக்களை இது பண்ணிக்கிட்டு சமூக நீதி பேசுறன்ற பேர்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தத்தையும் சாதிய ஆணவத்தையும் படுகொலைகளும் ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சாராயத்தை ஓட விட்டுக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? உங்களுக்கு சொல்றதுக்கு வெக்கம். சாராயம் விக்கிறது நாங்களா? வேற நீங்க என்ன பண்ணீங்க? அதிமுக கனிமொழி தானே சொல்லுச்சு. கனிமொழி அன்னைக்கு என்ன சொன்னாங்க? தூத்துக்குடியில அன்னைக்கு பேட்டி கொடுத்தாங்களா இல்லையா? கனிமொழி சொல்றது முடியா? எம்ஜிஆர் கனிமொழி சொல்றதுல பக்கத்துல அப்படி வச்சிருக்காருல எம்ஜிஆர், இந்த பக்கம் அண்ணாவா தூயவான். எம்ஜிஆர் தானே சாராய கடையை திறந்தாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா. நீங்க நல்லவன் தானே, மூட வேண்டியதானே? எதுக்கு நீங்க நல்லவன் தானே? என்ன மஸ்து நீங்க மூடணும்? ஆமா, வேற உங்களுக்கு மண்டையிலயும் இல்ல, வேற எதுலதான் இருக்கு உங்களுக்கு? எதுல இருக்கணுமோ இருக்கிற இடத்துல எல்லாமே இருக்குது. இங்க பாருங்க, அவங்க பார்க்க வேண்டாம். அவங்க இப்போ காங்கிரஸ் நீட்டை கொண்டு வந்தது, நாங்க என்ன பண்ண முடியும்? யாரு? பிஜேபி. ஜிஎஸ்டியை காங்கிரஸ் கொண்டு வந்து நாங்க என்ன பண்ண முடியும்? பிஜேபி. அதே மாதிரி இவங்க என்ன சொல்றாங்க? அது வந்து அதிமுக காலகட்டத்தில் கொண்டு வந்து. அப்போ கனிமொழி அக்கா என்னத்தை அதை தெரியாம அந்த நாலேஜ் இல்லாம அவங்க வந்து பேட்டி கொடுத்தாங்களா? அடிப்படை இது இல்லாம எத்தனை வருடங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்துகிட்டு இருக்கிறாங்களே, என்ன பேட்டி கொடுத்தீங்க? திமுக ஆட்சிக்கு வந்தா யாரு தாலையும் மாறாதுன்னு சொன்னீங்களா இல்லையா? எதை வச்சு சொன்னீங்க? இப்ப டாஸ்மாக் கடையை மூடுறதுக்கான மாநில கொள்கையில தானே டாஸ்மாக் இருக்கு. நீங்க மூடிட்டு போக வேண்டியதானே? அன்னைக்கு மாநில கொள்கை பட்டியல்ல இருக்கிறத மூடுறதுக்கும் மறைக்கிறதுக்கும் உங்களால முடியலன்னா இப்போ அதை நம்பி நிறைய தொழிலாளர்கள்லாம் இருக்காங்க, அதனால நாங்க மூடல. மும்பைல விபச்சாரம் நடக்குது, அதை நம்பி இருக்காங்களா இல்லையா? அவங்க எல்லாம் அரசு வேலையில இருக்காங்க. யாரு? அவங்க மும்பைல அரசு கொண்டு வந்திருக்கா இல்லையா? அரசு கொண்டு வந்திருக்கா இல்லையா? அரசு மாத்தி வேலை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லைன்னா படிச்சவனுக்கே வேலை கொடுக்க வக்கு இல்ல. அப்புறம் நீங்க சொன்னீங்க இன்னைக்குதான் உங்களுக்கு தெரியுதா ரெட் லைட்டை பத்தி? இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல யாரு? நீங்க யார் சொன்ன ரெட் லைட்டை பத்தி? நான் தான் சொன்னேன். நீங்க எதுக்கு சொல்றீங்க? என்ன சொன்னேன்? ரெட் லைட் அரசாங்கமா நடத்த, மும்பை அரசாங்கமா நடத்த. வேற யார் நடத்துற? பெர்மிஷன் கொடுத்துருக்கு, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். பர்மிஷன் கொடுத்தா யாருமா கொடுக்கணும்? அது அரசாங்கம் தான். யார் கொடுக்கணும்? அரசாங்கம். அதான் சொல்ற, அடிப்படை அறிவுன்றது திமுக காரனுக்கு கிடையாது, புரியுதுங்களா? எல்லாம் மழுங்கி போச்சு. அண்ணா வார்த்தை கொள்கைகள்லாம் கிடையாது. இந்த மாதிரி தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கணும். யார் பர்மிஷன் கொடுக்கணும்னு கேட்கிறேன். அரசாங்கம் தானே கொடுக்கணும். எப்படி நடத்துறீங்க? அப்புறம் மும்பை அரசாங்கம் கொடுக்க போய் தானே, பர்மிஷன் கொடுக்க போய் தானே நடக்குது. அந்த மாதிரி கொடுங்க, எல்லாத்தையும் இன்னும் தொழில ஊக்குவீங்க, இன்னும் கிராண்டா பண்ணுங்க. அது நல்ல வருமானம் வரும். அது கஞ்சாவீங்க, ரேஷன் கடையில போடுங்க, தாயுமானவன் திட்டத்துல வீட்டுக்கு வீடு அனுப்பி விடுங்க, சாராய பட்டல. நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்றீங்க? புதுசா ஒரு தொழிற்சாலை இங்க உள்ள வரக்கூடாதாமா? ஆமா, புதுசா யாரும் தொழிற்சாலைகள் ஆரம்பிச்சு, ஏன்னா இவங்க தொழிற்சாலைகள்ல தானே வாங்கணும் ஒட்டு மொத்தமா தமிழ்நாடு முழுக்க. அதனால முதல் கையெழுத்து என்ன போட்டாரு? புதிய இந்த சாராய தொழிற்சாலைகள் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் வந்து கையெழுத்து போட்டார், ஆர்டர் பாஸ் பண்ணிட்டார், ஜிஓ. ஏன் பண்ணீங்க? புதுசாக வந்தால் 4 பேர் வந்துடுவான் வியாபாரி, உங்கள் கல்லாம் கட்ட முடியாது, அதானே? அரசாங்கத்தை நடத்த முடியாதான். அப்போ தயாரிக்கிறதையும் அரசு நிறுவனமாக உடமையாக மாற்றிடுங்க. தனியார்கிட்ட இருந்த சாராய கடைகளை வந்து அரசு மயமாக்குனீங்கல்ல, ஏன் வாங்குறத மட்டும் தனியார் மயமாக வச்சிருக்கிறீங்க? அதையும் அரசு மயமாக்குங்க.
நீங்களே காய்ச்சி போய் ஜெயலலிதா மாட்டு சொல்லிட்டு வாயா, அந்த மாதிரி தான் தனியார்கிட்ட இருந்ததை அரசுடைமை ஆக்குனது நீங்க ஜெயலலிதா. தான் நீ போய் இல்ல, சுடுகாட்டு நீங்க போய் எல்லாத்துக்கும் கூவு. ஜெயலலிதா ஆ. அதிமுகன்னு இல்ல இல்ல காமிச்சு காமிச்சு. இவர்தான் மெயினா அவங்க கணக்கணும். காலத்துல தானே இவரை பண்ணது. இவரை வேணா புதைச்சிருவோம், இவர் போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு முடிஞ்சா திரும்பி எந்திரிச்சு வரணும். என்னத்துக்கு நான் என்னத்துக்கு புதைக்கணும், நீங்க போயிட்டு வாங்க. எங்க நாங்க எதுக்கு பேச்சுவார்த்தை? ஏன்னா இப்ப மண்ணுக்குள்ள அம்மா கிட்ட போனவங்கள்ட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்த சொல்றாரு. இவருக்கு அப்புறம்? மண்டையிலயும் வெளியிலவும் ஒண்ணும் இல்ல, ஆமா. உள்ளயும் ஒண்ணும் இல்ல. புரியுதா? கொஞ்சம் ஜெயலலிதா அம்மா கிட்ட கணக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்தணுமா, அப்புறம்? எம்ஜிஆர் கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தணுமா, கருணாநிதி கிட்ட என்ன பேச்சுவார்த்தை நடத்தலாம்? கருணாநிதி பண்ணலையா? அவர் என்ன பண்ணாரு? கடைகளை ஓபன் பண்ணலையா? ஓபன் பண்ணி மூடினார் இல்லையா? ஓபன் பண்ணி ஓபன் பண்ணி ஒரு 2 வருஷத்துல பண்ணீங்கல்ல. மூடியாச்சு இல்ல? ஏன் பண்ணீங்க? பண்ணுனாக்க அண்ணா வரக்கூடாதுன்னு சொன்னாரு இல்ல, அண்ணாவனுடைய தம்பின்னு சொல்லி நின்னீங்கல்ல, அண்ணாவை மதிக்காம எதுக்கு திருப்பி கடையை மூடினீங்க, திறந்தீங்க? அதுக்கப்புறம் திருப்பி மூடினீங்க, திருப்பியும் திறந்துட்டீங்க. திருப்பி நாங்க திறக்கலையா? ஆ. நாங்க எங்க திறந்தோம்? மூட வேண்டியதானே திரும்பவும்? திரும்ப ஏன் மூடல? மூட வேண்டியதுதானே. ஏன் மூடல? 60,000 பேர் நான் அரசு கேக்குறேன். பணியாளர்களை வாங்கி ஏங்க வச்சுட்டு அப்புறம் நான் ஏதாவது சொல்லிட போறேன். நல்லா என்ன சொல்லுவீங்க? நீங்க தனியார் கடைகளா இருந்தது இல்ல, ஏன் அப்ப மூடல? தனியார் கடையா இருக்கும்போது நாங்க ஆட்சியில் இல்ல. யாரு நாங்க இல்ல. அப்ப சொன்னா சிரிச்சிருவாங்க மக்கள். என்ன சிரிச்சுருவாங்க? என்ன தனியார் கடையா இருக்கும்போது இல்லையா? இந்த அம்மா எப்ப கொண்டு வந்தது? ஏலம் இந்த அம்மா எப்ப கொண்டு வந்தது? அந்த ஏலம் விடுற ஸ்கீம்ல இது இருக்கும்போது, திமுக இருக்கும்போது அனைத்து சாராய கடை ஏலங்கள் எல்லாம் நடக்கலையா? திமுக ஆட்சியில டிக்ளேர் பண்ணுங்க, பந்தயம் கட்டுவோம். இப்ப காட்டியாரன் டீட்டெயில். சாராய கடை ஏலம் விடுறது எங்க காலத்துல ஒட்டுமொத்த குடிகாரனையும் உருவாக்கி குடும்பத்தை நாசமாக்கி அத்தனை பேர் தாலி அறுத்தது திமுக அண்ணா திமுக தான், 2 பேரும் சேர்ந்துதான். அதுல இப்ப உங்களுக்கு என்ன வலிக்குது? யாருக்கு? உங்களுக்கு என்ன ஏன் வலிக்குது? ஆமா, இருக்கக்கூடிய என்னோட சகோதரிகளாம் தாலி அறுத்துட்டு கூட பழகுனவெல்லாம் குடிச்சிட்டு நாசமா போய் கிடக்குறானே, அதுக்கு வலிக்காம உங்களுக்கு சொகுசா இருக்கா? சகோதரிக்கு தான் ஒரு அண்ணன் இருக்காரு, அவருதான் அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் நான் தான் மாமான்னாரு. அந்த மாமா போய் பார்க்க வேண்டியதுதானே. என்னங்க இவரு அவர் ஆட்சியில இல்ல இல்லையா? என்ன ஆட்சியில இல்ல, பார்க்க வேண்டியதுதானே. அவர் தான் கோடி கோடியா வச்சிருக்காரு. சினிமாவுக்கு நாங்க 200 கோடி வாங்குறோம், 300 கோடி வாங்குறோங்கிறவர் செலவு பண்ண வேண்டியதானே. அதனால நீங்க எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணுவீங்க. அக்கா பிள்ளைகளுக்கு இல்ல, செலவு பண்ண நான் என்ன கேக்குறேன்னா, அதனால இவங்க எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணுவாங்களா? அவர்கிட்ட பணமே இருக்கட்டும், அதனால நீ எங்க எல்லா அயோக்கியத்தனம் எது அயோக்கியத்தனம்? இதுதான் அயோக்கியத்தனம். நீதிமன்றத்துக்கு குடிச்சிட்டு செத்தாங்கன்னா நீதிமன்றத்துக்கு போய் அப்புறம் எதுக்கு பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க? நாங்க என்ன மஸ்துக்கு போய் சொல்றோம்? ஆமாம்பா, நீங்க சொன்ன மயிறு நீங்க தான். எல்லாம் போய் யாரு? ஒரு மயிரும் சொல்லல. நீங்க பொய் சொன்ன மயிறு நீங்க தாங்கங்க. நாங்க அதெல்லாம் பொய் சொல்லல. இருக்கு, எடுத்து பாருங்க. யார் தாலியும் அறாதுன்னு சொன்னீங்களா இல்லையா? டாஸ்மாக் கடைகளை மூடுவோம்னு சொன்னீங்களா இல்லையா? டாஸ்மாக் கடைகளை எண்ணிக்கைகளை குறைப்போம்னு சொன்னீங்களா இல்லையா? எங்க குறைச்சிங்க? 500 கடை மூடி இருக்கும். 434 கடைகள் புதிதா இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் திறந்துக்கிறதுக்கு என்கிட்ட டேட்டா இருக்கு. உங்கள்ட்ட எந்தெந்த கடை மூடிங்க சொல்லுங்க. அதெல்லாம் இந்த ஏங்க, பக்கம் இருக்கு. டேட்டாவோட பேசுங்க. டேட்டாவோட தான் சொல்லுங்க. எங்க கொடுங்க, நான் காட்டுறேன். நீங்க கொடுங்க, நான் காட்டுறேன். இந்த பக்கம் இருக்க கடை எடுத்து அந்த நீங்க பக்கம் கொடுங்க, வச்சிருக்கோம். நான் காட்டுறேன். நீங்க கொடுங்க. 500 கடையை நீங்க மூடி கொடுங்க. எந்த 500 கடையை மூடினீங்க? சும்மா இப்பவும் சொல்றேன், வாய்க்கு வந்ததெல்லாம் திமுக முன்னோடின்ற பேச்சுக்கு திமுக காரனும் உருட்டுவான். முன்னோடியா பேசுறவரும் உருட்டிட்டு தான் இருக்கிறாரு. இவங்க சொல்றதெல்லாம் உண்மைகள் கிடையாது. போதை இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம் தலைவர் தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க. ஒரு கார் வாங்கினாரு, வெளிநாட்டுல இருந்து காரை வாங்கி அந்த காருக்கே வரி கட்டாம உதயநிதியை சொல்றாரு. அம்மர் கார் ஒண்ணு வாங்கினாரு, உதயநிதியை சொல்றாரு. உங்க தலைவர் என்ன உதயநிதி பண்ணாரா இல்லையா? ஆ. அதாவது சும்மா நீங்க தான் அதிகாரி, ஒரு வரி போடுறீங்க, அந்த வரியை கட்டிடுறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க போக்குவரத்து துறையினுடைய ஒரு அதிகாரி. இந்த கார் இறக்குமதி ஆகுது, அந்த சாலையில ஓடுறதுக்கு அந்த வரியை கட்டிடுறாரு. கட்டி அவர் காரை உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த வரியை நீங்க இவ்வளவு கம்மியா கட்டி, அந்த கம்மியா யார் அவரா பண்ணணும்? அவரா அரசாங்கம். நீங்க போட்டு கொடுத்த கணக்கு தப்பு. திரும்ப போட்டு இவ்வளவு இருக்குன்னு சொல்றீங்க, அதையும் கட்டுறாரு. உங்களை மாதிரி வண்டியை வாங்கிட்டு வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணிட்டு கோர்ட்டுக்கு போனாரு. யாரு? என்ன யாரு? ஆமா, ஏன் போனாரு? நீங்க உத்தரவு போட்ட பின்னாடி நீங்க கோர்ட்டு ஏன் போனாரு? பேசாதமா, நீங்க அவர் பேசுறது இல்லாம வேற யார் பேசுவாங்க? நீங்க மட்டுமே பேசுறீங்க. ஜால்ரா அடிக்கிறதுக்கு தான் அந்த யாரு? 2 கேமராவையும் ஆஃப் பண்ணிடுங்க. அவர் மட்டுமே கத்துக்கிட்டு பைத்தியம் வேலையெல்லாம் பண்ண. கோர்ட்டு போனாரு, கோர்ட்டு சொன்ன பின்னாடி பையன் கட்டியிருக்காரு. கோர்ட்டு சொல்லட்டும், கோர்ட்ல உத்தரவு வந்திருக்கு, அதையே இல்லாம வலிக்கிறீர. கோர்ட்டு தானே சொல்லுங்க செந்தில் பாலாஜி குற்றவாளின்னு சொல்லிட்டு. செந்தில் பாலாஜி குற்றவாளின்னு இன்னும் சொல்லல. அப்புறம் எதுக்கு உள்ள வச்சிருந்தது? அது ஈடி பண்ற சதி, ஈடியின் சதி.
பொன்முடி எல்லாமே IP. இங்க பாரு ஏவா வேலு ஐபி என்ன புடிங்கிட்டாங்க ஏவா வேலு இருங்க, ஏவா வேலு ஏவா வேலு எத்தனை நாள் ஜெயிலுக்கு சரி போனாரு? என்ன ஏவா வேலு மாதிரி என்ன இருங்க குற்றம் இருங்க இருக்கு? இருங்க என்ன எஃப்ஐஆர் நான் சொல்றதுக்கு பதில் சொல்லுங்க. சார்ஜ் ஷீட் போட்டிருக்கு. உங்களுக்கு திராணி இருக்கா நான் என்ன கேக்குற திராணி கேள்விக்கு பதில் இருக்கா? சொல்றதுக்கு. திராணி இருக்கா? திராணி இருக்க போய் தான் ஆண்டுகிட்டு இருக்கோம். உங்கள மாதிரி செந்தில் வெற்றித்தனமா பாலாஜி நல்லவரா? இல்ல. செந்தில் யாரு நல்லவங்க கெட்டவங்க இருக்கு இங்க நான் பிரச்சனை கேட்ட இல்ல. கேள்விக்கு பதில் யாரு சொல்லுங்க. அப்ப நல்லவரு? ஊழல் பண்ணாத யாரு நல்லவரு? நான் என்ன கேக்குறேன்? இந்த மாதிரி மனுஷனா தப்பு பிறந்தா அத்தனை செஞ்சவங்க. வயலும் தப்பு அயோக்கியன் செஞ்ச- அப்ப தான். அயோக்கிய- அயோக்கியனா? ஸ்டாலின் எல்லாமே அயோக்கியனா? அப்போ? அயோக்கியன் தான். முதல்வர் ஸ்டாலின் அயோக்கியனா? அதெல்லாம் மனுஷனா இப்பதானே பிறந்தா நீங்க தவறுகள் சொன்னீங்க. அப்ப இருக்கத்தான் அவரு செய்யும். அப்ப அவரும் தவறு பண்ணிருக்காரா? தவறுகள் இருக்கும். அப்போ குட்டியப்பா நாங்க உதயநிதி- சொன்னோம், இங்க பாரு, நாங்க சொன்னோம் ஆட்சி நான் கேட்டதுக்கு நான் கேட்டதுக்கு இங்க பாருங்க, பண்ண இங்க முடியும். நான் கேட்டதுக்கு பதில் அது இல்ல. என்ன பதில் இல்ல? நான் கேட்டது செந்தில் பாலாஜி தவறு பண்ணுனாரா பண்ணலையா? தவறு பண்ணவில்லை. பண்ணவில்லை இல்ல, பண்ணவில்லை. சத்தியம் தானே? அது எனக்கு தெரியாது. சரி ஒத்துக்கிறீங்களா? தவறு இங்க பாரு, அந்த அடுத்த side கேள்விக்கு இங்க பாரு. போகாதீங்க. இங்க பாரு. இங்க பாருங்க, யாரையும் வந்து யாரையும் சும்மா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஷீட்ல என்ன போட்டிருக்கோ அதைத்தான் நான் சொல்ல அத முடியும். மட்டும் சொல்லுங்க, சார்ஜ் அத ஷீட்ல- மட்டும் சொல்லுங்க. ஆமா. செந்தில் பாலாஜி தப்பு பண்ணல. செந்தில் பாலாஜி தப்பு பண்ணாரா பண்ணலையாங்கிறது நீதிமன்றம் இன்னும் முடிவு திமுக பண்ணல. காரரா நீங்க சொல்லுங்க. என்ன உங்க கட்சியினுடைய அமைச்சர் தானே? அவர் தப்பு பண்ணாருங்கிறதான் நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட். நான் இல்லைன்னு சொல்லல. மாட்டினாரா? சரி, இதத்தான் சொல்றேன். அவர் தப்பு பண்ணாருன்னு கொண்டு போய் கோர்ட்ல போய் நின்னதே இவங்க நொண்ணன் தான். ஆமா, புரியுதுங்களா? அத விட்டுட்டு இன்னைக்கு வந்து என்ன அதுக்கப்புறம் அந்த பணத்தை பூசி அவர் திரும்பி என்ன பண்ணாரு, இல்லையா? இது பண்ண- அதுக்குள்ள நல்லதாயிடுச்சா? அந்த பணத்தை தான் ரிட்டர்ன் பண்ணிட்டாருல. பண்ணா? ரிட்டர்ன் வாங்குனதை கொடுத்துட்டாருல. கத்தி எடுத்து குத்திரவா? அவர் வாங்கல, அவர் பிஏ ஒரு கத்தி எடுத்து குத்திரவா? அவர் வாங்கல. அப்பயே நீங்க போய் அவர் செந்தில் PA பாலாஜி மேல வாங்கினாரு. கொடுத்தீங்க வழக்கு. நாங்க அப்ப ஆர்எஸ் பாரதி மேல வழக்கு தொடுக்கணும்ல. எங்களுக்கு தெரியாது இல்ல. அப்ப எனக்கு தெரியாதா? தெரியாது. தெரியாது. நாங்க இவர் என்ன குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டி தின்னுட்டு இருந்தாரா? குருவி ரொட்டி தான் ஒரு சாப்பிடுறோம். குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டி தின்னுட்டு இருந்தாரு. தெரியாதாமா? என்ன அதுக்கப்புறம் உருட்டுமா? இங்க PA பாருங்க, தான் இத இந்த துண்டை இங்க பாருங்க, இந்த துண்டு இனிமே போடாதீங்க. ஏயா? கருப்பு சிவப்பு துண்டு போடுங்க. அது எங்க இல்ல இஷ்டம். திமுக முன்னோடியா? என்ன முன்னாடி இப்ப என்னத்த பண்ணிட்டு வந்தீங்க? முன்னாடின்னுட்டு ஒண்ணும் பண்ணல. என்ன ஒண்ணும் பண்ணாதான் இல்ல, நாட பூரா நாசமாக்கி வச்சுக்கிட்டு என்ன இருக்கீங்க. நாசமாயிருச்சு. வேற நாங்க இல்லாம வேற உன்ன மாதிரி தம்பி நொண்டி உங்க நொண்ணெல்லாம் இங்க வந்தாருன்னா அந்த நாடு நேரம் நாசமா போயிருக்கும். நீங்க எல்லாம் நாங்க அங்க போய் இங்க அவரு பாருங்க, கண்ணியமா அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கோம். கண்ணியமா ஆண்டுகிட்டு இருக்கிறாரு. அப்புறம் எப்படி என்ன? சாதியை பத்தி பேசுனா எதுக்கு வராங்கன்னு கேக்குறாரு. இப்போ சாராய கடை திறந்தா ஆமா குடிச்சிட்டியா சாவுறானுங்க, நாங்க அப்பெல்லாம் பண்ணல. யாரு தாலி அறுத்தவங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் இவர் பார்க்கணுன்றாரு. அப்ப அதை பத்தின கவலைகள் உங்களுக்கு இல்ல, புரிதல் உங்களுக்கு இல்ல. அப்போ இருக்கக்கூடியவர்களுடைய தாலியை அறுக்கிறதுக்கு தான் திமுக அரசு இருக்குது. அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க தொடர்ச்சியா, இல்லையா? உங்களுடைய பதில் எவ்வளவு வன்மமா இருக்குன்றத பாருங்க, எவ்வளவு அயோக்கியத்தனமா இருக்குன்றத என்ன பாருங்க. அயோக்கியத்தனம்? மக்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், உங்களுக்கு எப்படி இளநி வழுக்கையாச்சோ அதே மாதிரி உங்க தலை இருக்கோ அதே மாதிரிதான் நாளைக்கு உங்களுடைய ஆட்சியும் இருக்கும். 2026ல முழு வழுக்கையாயிடும். எல்லாத்தையும் ஓட விட போறாங்க. புரியுதுங்களா? 2026ல என்னன்றத ஒரு வருஷம் முன்னாடி விக்கிரவாண்டி மாநாடு நிரூபிச்சிருச்சு. இன்னைக்கு ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளுடைய தூக்கத்தையும் கனவுகளையும் தொலைச்சு விட்டுட்டாரு தலைவர் தளபதி அவர்கள். அதுக்கு திரும்பவும் ஒரு மாநாடு நடத்தின எப்படி கூட்டம் வரும் அது பண்ண. இங்க பாருங்க, விக்கிரவாண்டியில என்ன கூட்டமோ அதை விட பல லட்ச கணக்கான மக்கள் கூட்டம் அதிகரிச்சு. அது ஒட்டுமொத்த மக்களையும் ஒத்துக்கிட்ட கூட்டம் தான். புரியுதுங்களா? இருக்கிறவன் வந்தவன் பூரா பயில மிரட்டுறது, வண்டி கொடுக்க கூடாது, சேர் கொடுக்க கூடாது, அதை பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, இப்படி எல்லாம் பண்ணி நம்ம பம்மாத்து வேலை பண்ணது இந்த திமுக தான். என்ன அது ஓப்பனா அன்பு சகோதரர் அண்ணன் ஆதவர்ஜுனா அவர்கள் ஓப்பனா மேடையிலே பேசுறாரு, இந்த மூர்த்தி தான் பண்ணாப்ல அப்படின்னு சொல்லிட்டு.